ஹாய்! இந்த வீடியோல மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, "அப்பா செம்மையா இருக்கே! அப்புறம் நீ தான் சமைக்கணும்னு" கன்டினியூஸா உங்கள தான் சமைக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன் சொல்றேன்னா, ஆயில் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட்டு பேஸா நம்ம ஆயில் தான் போடுவோம். பட்டை, லவங்கம் வந்து நீங்க டைரக்ட்டா போடும்போது என்ன ஆகும்னா, அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி காட்ட ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க முதல்ல ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா, அப்புறமா மொளகா போடுறதா இருந்தா கிரீன் சில்லி கீறி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு மசாலாலாம் போடுவீங்க இல்லையா? அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் போட்டுட்டு லாஸ்ட்டா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் தக்காளி லாஸ்ட்டா ஆட் பண்ணேன்னா, அது வந்து ஸ்மாஷ் ஆகும்போது குக் ஆயி சூப்பரா இருக்கும் அதோட ஃப்ளேவரு. அதனால தான் சொல்றேன். இப்படி தான் குக் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே என்ன பண்ணேன்னா, மட்டன் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் தனியா. ஏன்னா மட்டன் வந்து சீக்கிரமா குக் ஆகாது அப்படின்றதுக்காக. அப்புறமா அந்த மசாலாலாம் போட்டு இன்னொரு 5 விசில் விட்டு தான் அப்புறமா அத ஓப்பன் பண்ணி ரைஸும், கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தேன். அப்பா! அல்டிமேட்டா இருந்தது. சொல்ல வார்த்தையே இல்ல. ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க வேற ஏதாவது மசாலாலாம் போடுறீங்கன்னா கூட கண்டிப்பா போட்டுக்கலாம். போட்டு இறக்கும்போது லாஸ்ட்டா ஒரு 3 ஸ்பூன் நெய் மட்டும் மெல்ட் பண்ணி போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.